வணக்கம் சார். நாங்கள் விழுப்புரம் மாவட்டத்துலேருந்து சுமோனி டிராக்டர்ஸ் கம்பெனிலேருந்து பேசுகிறோம். நம்மளுக்கு திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சியில் 3 டிஸ்ட்ரிக்டில் பிரான்ச் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நியூ விஸ்வகர்மா டெஸ்டர். அதுதான் வந்து நியூ விஸ்வகர்மா டெஸ்ட் நிறையா இருக்குது. இது என்விடின்னு சொல்லுவாங்க. நியூ விஸ்வகர்மா டெஸ்ட் வந்து என்விடி சொல்லுவாங்க. இது என்விடி இது வந்து ஹரியானாவில் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. இது ஹரியானா மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து அதுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். இப்போ இந்த லென்த் அதிகமாக இருக்கும். அது இல்லாமல் நான் இப்போ 5 ஃபேன் வரும். இதில் 2 ஜலடை வரும், ஜலிக்கிற மண் ஜலடை. டோபர்லாம் கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். டோபர் ஹெவியாக இருக்கும். டபுள் கொடுத்துருவாங்க உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா இதுதான் என்பிடி பேக் பக்கெட் மாடல். இல்லை சைட் பக்கெட்டும் பண்ணுறோம். நம்ம பேக் பக்கெட்டில் வந்து இந்த டோபர் வந்து ஹெவியாக இருக்கும் நம்மளுக்கு. இந்த வண்டி போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா இது இந்த முறுக்கிதுன்னு சொல்லுவாங்க ஃபார்மரு. அதெல்லாம் ஃபார்மர் சொல்லும்போது அதெல்லாம் மாற்றி நம்ம பண்ணியிருக்கோம். அதே மாதிரி எலிவேட்டர் வந்துடும். இதில் வண்டி ஃப்ரெண்ட்லி எலிவேட்டர் வந்துடும். இது வந்து டபுள் புள்ளி வரும். எதுக்குனாக்கா இப்போ வந்து ஃபர்ஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சிங்கிள் புள்ளி இருக்குது. சிங்கிள் புள்ளினாக்கா இப்போ மலாட்டை போகிறோம்னாக்கா மேலே வந்து பெரிய புள்ளி போடும், கீழே சின்ன புள்ளி வரும். அப்போ நம்ம புள்ளி கைட்டு போடும்போது கதவு ரொம்ப சிரமப்பட்டாங்க. ஆனால் 2 புள்ளி போட்டாங்க, மாற்றி பெல்ட்டை போட்டுக்கலாம். இப்போ நம்ம வண்டியில் பார்த்தீங்கன்னாக்கா மொத்தம் வந்து 5 ஃபேன் வரும். துப்பாக்கி கூட சேர்த்து 5 ஃபேன் வரும். இது 4 ஃபேனு. இதில் வந்து எல்லா ஃபேனுமே அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும் உங்களுக்கு. பயிரெலாம் வெளில போகாமல் எல்லாமே வந்து திரும்ப வந்து அந்த நமக்கு பைப் வழியாக உள்ளே போயிட்டு உள்ளே போயிட்டு திரும்ப அடித்து பயிர் வந்து தெளிவாக உங்களுக்கு கொடுத்துரும். இதில் வந்து பயிர் வரும்போது நீங்கள் வந்து எலிவேட்டர் மூலிமா வந்து டிப்பர் லோட் பண்ணிக்கலாம். ஈஸியாக டிப்பர் லோட் பண்ணிக்கலாம். இல்லை கோணி பையில் மாட்டி கூட நீங்கள் இதில் கூட பிடிச்சிக்கலாம். இல்லை வேண்டாம் கீழே தார்வை போட்டு பிடிச்சிக்கலாம். இந்த இதை மட்டும் கட்டிட்டு கீழே தார்வை போட்டு பிடிச்சிக்கலாம். நெல்லுலாம் நீங்கள் அடிக்கிறதுனாக்கா அதுலேயும் நீங்கள் டெஸ்ட் பண்ணிக்கலாம். நல்ல நம்மளுக்கு லென்த்தாகவும் இருக்குது. இது கொஞ்சம் லென்த்தாக இருக்கும். ஆமாம், இது ரொம்ப பெருசாக நிற்கிறதுக்கு சின்னதாக இருந்தாக்கா அள்ளி போடுறதுல கொஞ்சம் 2 பேர் அள்ளி போடுவாங்க. அள்ளி போட தூக்கி கொடுங்க வாங்கும்போது வெயிட் தாங்க பின்னாடி கீழே ஊந்துட்டாக விடக்கூடாது. நீட்டாக இருக்குது. வீட்டில் வந்து ஏறி நின்று கூட அவங்க நல்லா ஃப்ரீயாக நின்று நல்லா ஃப்ரீயாக அள்ளி போடலாம். ஆமாம், நம்ம ஒரு ஆள் படுகளவு இருக்குது. நம்ம கம்பெனியில் மட்டும் தான் இப்போ வரும், மற்றதெல்லாம் வராது. இந்த மாதிரிலாம் சின்னதாக வரும், சிம்பிளாக இதில் பாதி தான் வரும். நம்ம வீட்டு லென்த்தாக இருக்கும். அதே மாதிரி இது பேக் பக்கெட் உங்களுக்கு எல்லாமே அட்ஜஸ்ட்மெண்ட் தான் அதில். ஆமாம், பேக் பக்கெட்டு இதுதான் லிவர் உங்களுக்கு. இந்த கண்ட்ரோல் பண்ணுற லிவர், ஆஃப் லிவர். இது ஆஃப் பண்ணிக்கலாம். இது பண்ணாக்கா ஆஃப் ஆகிடும், பண்ணாக்கா ரன் ஆகுது, சுத்த முடியும். ஆமாம் ஆமாம், தேவைப்பட்டா இது. ஆமாம், இது சைடு இது வந்து தேவைப்பட்டா அதிகமாக அள்ளி போடும் போது இதை கைட்டு விட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மலாட்டில் அள்ளி போகிறோன்னா அதிகமாக அள்ளி போட லோடா எவ்வளோனா அள்ளி போடலாம், லோடு ஆகாது. அதுதான் இந்த பைப் தான் ரிட்டன் பைப்பு. இப்போ அந்த பக்கம் அடிச்சு கூடத்தில் ஏதாவது 1-2 பயிர் வந்தால் திரும்ப அந்த காயெல்லாம் ஒரு அந்த காயில் திரும்ப ரிட்டன் வந்து திரும்ப அந்த பக்கெட்டுக்கு போய் திரும்ப அடித்து திரும்ப உங்களுக்கு பயிராக கொடுத்துரும். எல்லாமே எல்லா பெல்ட் லூஸ் ஆனாலும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணுறீங்க. இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி ஆமாம், பெல்ட் லூஸ் ஆகிடுச்சுன்னா பெல்ட் மாற்றின அவசியம் இல்லை. கடைசி நிமிஷம் வரைக்கும் நீங்கள் பெல்ட்டை யூஸ் பண்ணலாம். நீங்கள் இது வேணுனாலும் இந்த பேக் பக்கெட் ரொம்ப கொஞ்சம் லென்த் நீட்டாக இருக்குது, வேணாலும் இது திரும்ப இந்த பக்கெட்டை மேலே தூக்கி போட்டு லாக் பண்ணிக்கலாம். நீங்கள் இன்னும் கொஞ்சம் குறைச்சிக்கலாம். நீங்கள் பின்னாடி ரொம்ப நீட்டாக இருக்குது சார் போகிறதுக்காக அதிகம் குறைச்சிக்கலாம். இல்லை இப்படியே கூட விட்டுட்டு போயிடலாம். நீங்கள் விட போகலாம் ரோட்டில் போகும்போது. அதேமாதிரி டயர் நம்மளுக்கு பெரிய டயரு அப்செட் ஆகாது. இது மர்க்காடு சேஃப்டி, எல்லாமே சேஃப்டியாக இருக்கும் நம்ம வண்டியில், சேஃப்டி பர்பஸ். ஆமாம் ஆமாம், எல்லாமே ஹெவியாக இருக்கும் சார். மலாட்டை எல்லாமே ஹெவியாக இருக்கும். எதுவுமே தகர மாதிரி இல்லை, நல்லா ஹெவியாக இருக்கும். லைஃப் வரும் நல்லா. இதுதான் சார் அந்த ஃபேன். 5 ஃபேன் இருக்குது. இது 1 இது 2 எல்லாம் பெரிய பெரிய குளங்களில் வந்து துப்பாக்கி இந்த பெரிய குளத்தில் வந்துடும். அதுக்கப்புறம் சின்ன சின்னதெல்லாம் இதில் வந்துடும். அதுக்கப்புறம் சின்ன சின்ன வேக்கம் எடுத்து வேக்கம் கீழே எடுத்து வந்துடும். பயிர் தெளிவாக வரும். கடைசியாக அதில் தெளிவாக வந்துடும் பயிர் உங்களுக்கு. இந்த வழியில் வந்துடும் உங்களுக்கு. இந்த வழி வேணாக்கா இதை எடுத்துகிட்டு இந்த வழியில் போயிடும் உங்களுக்கு ஃபுல்லாக. பைப்பு போய் 2 இடத்துல கொடுப்பாங்க. இங்கே ஒரு இடத்துல இந்த காய் இதெல்லாம் வரதுல இந்த இடத்துல ஒரு இடம் வரும். திரும்ப எக்ஸ்ட்ரா இங்கேயும் வரது, இங்கே மிச்சம் இதில் வரது கூட ஏதாவது 1-2 காய் வந்துச்சு இதில் போயிட்டு திரும்ப பைக்கு போயிடும். அந்த பக்கெட்டுக்கு போய்ட்டு திரும்ப அடிச்சு கொடுத்துரும் உங்களுக்கு. இந்த என்விடி டெஸ்டர் நீங்கள் பேக் பக்கெட்டை வாங்கினாக்கா சைடு பக்கெட் இருக்குது, பேக் பக்கெட் இருக்குது. அதில் வந்து வாங்கினா நீங்கள் 10,000 இருந்தால் மூவ் பண்ணா போது மீதி வந்து லோன் வசதியும் பண்ணித்தரோம். நம்ம எல்லா தமிழ்நாடு ஃபுல்லாக டெலிவரி கொடுக்குறோம் சார். நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம டெலிவரி கொடுக்குறோம். எந்த டிஸ்ட்ரிக் வந்தாலும் கஸ்டமர் டெலிவரி கொடுக்குறோம். சர்வீஸ் பண்ணுறோம், ஸ்பேர்ஸ் பண்ணுறோம், எல்லாமே அவைலபிளாக இருக்குது சார். கஸ்டமர் கேட்டால் உடனே ஸ்பேர் எல்லாமே நம்ம கொரியர் கொடுத்துருவோம். நம்ம ஆமாம், எல்லாமே ஹெவியாக சார். 3,300 கிலோ வெயிட் சார். மற்றெல்லாம் கம்மி தான் வெயிட் வரும். நம்ம வந்து வெயிட் பார்த்தீங்கன்னா 3,300 கிலோ வெயிட் வரும். 3,300 3,400 கிலோ வெயிட் வரும். அதனால் உங்களுக்கு எங்கேயுமே வந்து அப்செட் ஆகுதோ மற்றபடி இதெல்லாம் எதுவுமே இருக்காது. லென்த் நீட்டாகவே இருக்கும். உங்களுக்கு லென்த் நீட்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து 35 ஹார்ஸ் பவர்லேருந்து ஒரு 60 ஹார்ஸ் வரைக்குமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது மல்டி கிராப் டெஸ்டர் வந்து இதில் வந்து எல்லா கிராப்பும் நீங்கள் எல்லா தானியமும் நீங்கள் டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு சிறு தானியத்துலேருந்து உளுந்து, மக்காச்சோளம், மல்லாட்டை, கேழ்வரகு, கம்பு, நெல்
கொள்ளு எல்லா தானியமும் நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணலாம். ஆனால் எல்லாத்தையும் அலர் செட்டிங்ஸ் கரெக்டாக பண்ணி கரெக்டாக செட் பண்ணி நீங்கள் அதில் அடிச்சிக்க வேண்டியதான். நீங்கள் எல்லா தானியமும் அடிச்சிக்கலாம். நீங்கள் மல்லாட்டை வந்து 100% உங்களுக்கு நல்லாவே வரும். உங்களுக்கு அதை செட் பண்ணி கரெக்டாக நீங்கள் அடிச்சிக்க வேண்டியதான். நீங்கள் ஈரக்கொடியும் அடிக்கும் உங்களுக்கு அதில். இல்லை ஜல்லடை மாத்திரத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக தான் சார் இருக்குது. இந்த பக்கம் அந்த பக்கம் ஒரு கிளாம் மாதிரி கொடுத்தாங்க. கிளாம்பை ரிலீஸ் பண்ணாவே ஃபுல்லாக நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த 2 போல்ட்டு, இந்த 3 போல்ட்டை மட்டும் கட்டணும். 3 போல்ட்டை கட்டி அந்த 2 கிளாம்பு இருக்கும் அந்த பக்கம். அந்த கிளாம்பை வந்து ரிலீஸ், இந்த மாதிரி கிளாம்பு இருக்கும். ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னாக்கா இந்த மாதிரி ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படியே எடுத்து மாட்டிக்கலாம். நீங்கள் அதான் அலர் வந்து இதுல மாற்றணும். அலர் வந்து இதுல மாற்றணும். ஜல்லடைன்றது இதுக்குள்ள கீழே மாற்றணும். ஒவ்வொரு தானியத்துக்கும் தனித்தனியாக பிரித்து அடிக்கிறதுக்கு வந்து தனித்தனியாக ஜல்லடை மாற்றணும். இந்த ஜல்லடை, இந்த உள்ள வர ஜல்லடை மாற்றணும். 3 ஜல்லடை மாற்றணும், 2 அலர் மாற்றணும். இல்லை ஒரு செட்டிங்ஸ் வந்து வண்டி வாங்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா என்ன கஸ்டமர் என்ன போனோன்னு என்ன அடிக்கணும்னு கிராப் கேட்குறாங்க. அந்த கிராப்பை செட் பண்ணி கம்பெனி ஃபிட்டிங் செட்டியோட கொடுத்துருவோம். நம்ம அப்படியே எடுத்துட்டு போனால் அவங்க அப்படியே அந்த 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 ஃபுல் சீசன் அதை ஓட்ட வேண்டியதான். நீங்கள் உளுந்து கேட்குறாங்கன்னா உளுந்து ஃபுல்லாக ஓட்டிக்கலாம். அதுக்கப்புறம் மக்காச்சோளம் அடிக்க போகிறோம், மாட்டு அடிக்க போறோம்னா அதுக்கப்புறம் எங்கிட்ட அவங்க தெரியுன்னா எங்கிட்ட சொன்னாங்க, நாங்கள் மெக்கானிக் அனுப்பிச்சுட்டு அதையும் நாங்கள் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருவோம். இது சேஃப்டி இதே மாதிரி எந்த வண்டியும் கொடுக்க மாட்டாங்க. அது டேஞ்சர் பின்னாடி சேஃப்டிக்காக. ஆமாம் பின்னாடி வண்டி வருது எனக்கு இருட்டில் தெரியும். இருட்டில் கொண்டு போகிறாங்கன்னா தெரியாது. இந்த லைட் எரியும். ஆமாம் இது எமர்ஜென்சி இந்த லைட் டேஞ்சர் கொடுத்தனால அவங்க இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் உங்களுக்கு விவசாயிகளுக்குலாம். இப்போ உளுந்து அடித்து முடிச்சிட்டிங்க, அதுக்கப்புறம் வந்து மக்காச்சோளம் அடிக்கிறீங்க வச்சுக்கலாம். அப்போ வந்து நீங்கள் அலர் ஜலெல்லாம் மாற்றினா தான் நீங்கள் அடிக்க முடியும். அப்போ நீங்கள் அலர் மாற்றினாக்கா வரும் பாருங்க. இந்த கிளாம்பு, இந்த மாதிரி கிளாம்பு இருக்கும். இந்த கிளாம்பு அந்த போல்ட்டு கைட்டணும். அந்த ஒரு கிளாம்பு இருக்கு பாருங்க. அது 2 கைட்டு அந்த பக்கம் ஒரு 3 போல்ட் இருக்கும். அந்த போல்ட்டை கைட்டு நீங்கள் அப்படியே இந்த கைப்பிடி பிடிச்சி அப்படியே தூக்கிட்டு உள்ள அலர் மட்டும் மாற்றிடணும். 4 போல்ட் இருக்கும் பாருங்க. 1 2 அலர் போல்ட். இது மேலே வர இந்த பக்கெட்டை கைட்டுற போல்ட்டு 4. இது வந்து அலர் போல்ட்டு 4 போல்ட்டை கைட்டு அந்த அலர் அப்படியே எடுத்துக்கலாம். எடுத்துட்டு வேற அலர் அதில் போட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டு அது உள்ளகிற அட்ஜஸ்ட்மெண்ட் கொஞ்சம் பண்ணணும். அது நாங்கள் சொல்லி தருவோம். கஸ்டமர்கிட்ட கொடுக்குறப்ப சொல்லி தருவோம். இல்லை ஃபோன் பண்ணி கேட்டாலும் சொல்லுவோம். நாங்கள் இல்லை ஆள் வேணால் நாங்கள் மெக்கானிக் கிட்ட அவைலபிள் அனுப்பிச்சு நாங்கள் சொல்லி தருவோம். அதை வந்து உள்ள எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கீழே ஜல்லடை வந்து கீழே மாற்றணும். 3 ஜல்லடை தான் வரும். ஒரு பெரிய ஜல்லடை ஒன்று மாற்றணும். அதுக்கப்புறம் அங்கே ஒரு சின்ன ஜல்லடை மாற்றணும். அதுக்கப்புறம் ஒரு 3 ஜல்லடை மாற்றிடணும். ஆமாம் அவ்வளோதான். மாற்றிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் செட்டிங்ஸ் செட் பண்ணிட்டு வேக்கமெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணணும். வேக்கமெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணணும். இப்போ உளுந்துன்னா கொஞ்சம் வேக்கம் இறக்கி வைப்பீங்க. மக்கா சொல்லணும் வேக்கம் அதிகம். எல்லா வேக்கம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து போட்டு ஓட்ட வேண்டியதான். நீங்கள்